ஓம் சாய்ராம். என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சாய்ராம், இன்றைக்கி வெனஸ்டே. இன்றைக்கி நைட்டு நாங்கள் வந்து ஷீரடிக்கு கிளம்புறோம். நானும் சாய் அம்மாவும் கிளம்புறோம். ஏன்னா நிறைய நாள் ஆயிடுச்சு போய் ஷீரடிக்கு போயிட்டு வந்தது. கண்டிப்பாக இப்போ போன பேர் கேட்டிருந்தாங்க, என்ன சாய்ராம் நீங்கள் போகலையா, என்ன நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. தொடர்ந்து இங்கே பிரார்த்தனைகளும் பூஜைகளும் நிறைய இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு இந்த சிலைகள்லாம் எப்படி இருக்குது, பாபா இந்த சிலை நல்லா இருக்கா, இந்த ஸ்பீச் எப்படி இருக்கும் பாப்பாட்டு கேட்டு சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரியே வேலை அதிகமாக இருந்ததுனால ஷீரடிக்கு போகிறதுக்கு டிலே ஆகிட்டு. ஆனால் ஒரு 3 மாதமாகவும் நாங்களும் முயற்சி பண்ணிட்டு போகணும்னு. ஆனால் நம்மளோட சென்டரில் அடுத்து வேலை இருந்தாலும் போக முடியல. திடீர்னு அப்பாவோட உத்தரவு, நீ வா அப்படின்ற மாதிரி உத்தரவு வந்ததுன்னு சாயம்மா சொன்னாங்க. ஸோ உடனே கிளம்பிட்டோம். உடனே புக் பண்ணிட்டோம். எத்தனை நாளும் தள்ளி போகுது, அப்பாவே உத்தரவு கொடுத்துட்டார் கிளம்பலாம் அப்படின்னு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ நாளைக்கு காலையில் நம்ம அங்கே இருப்போம். விடிய காலையில் உங்களோட கோரிக்கையை எதுவாக இருந்தாலுமே நம்பிக்கையோடு அனுப்புங்க. நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தாலும் அனுப்புங்க. ஏன்னா என்ன தான் நம்ம அப்பாவை வேறு எங்கேயும் கும்பிட்டாலுமே ஷீரடியில் மண், அவர் வளர்ந்த இருந்த எல்லாமே அங்கே தான். நம்ம அப்பா இருந்த இடமே அதுதான். அவரோட ஜீவ சமாதி இருக்கிற இடமும் அதுதான். மரத்தடியில் கூட அப்பாவோட சிலை இருக்கலாம். நம்ம அங்கே கூப்பிட்டா கூட அப்பாவோட பவர் தான். ஆனால் இருந்தாலும் அவர் இருந்த இடத்துக்குன்னு ஒரு விசேஷம் இருக்கு இல்லையா. நாளைக்கு அந்த சந்தர்ப்பம் நம்மளுக்கு அமையுது. நான் அங்கே இருக்கிறேன். உங்களோட கோரிக்கை எதாக இருந்தாலுமே சரி, நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சாலும் சரி, வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிச்சாலும் சரி, கண்டிப்பாக அனுப்புங்க. நான் வியாழக்கிழமை ப்ளஸ் வெள்ளிக்கிழமை இருப்பேன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை நைட்டு தான் எனக்கு வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ரிட்டர்னு. வெள்ளிக்கிழமை நைட்டு கூட கிடைக்கலாம். அதை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ வெள்ளிக்கிழமை 2 நாள் அங்கே இருப்பேன். நாளைக்கு அதுவும் விசேஷமாக வியாழக்கிழமை அதுவும் அங்கே இருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அனுப்புங்க. தடைப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு அனுப்புங்க. அப்பா நீங்கள் எனக்கு செஞ்சு தருவீங்க, நான் நம்புகிறேன், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. அந்த நம்பிக்கை தான் அப்பாவுக்கு வந்து ஓகே, நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை இருக்கா, நம்ம செஞ்சு ஆகணும், நடக்காத விஷயத்துக்கு கூட நடக்கணும்னு அவர் நினைக்கிற ஒரு தூண்டுதல் நம்ம அவர் மேலே வச்சுருக்க நம்பிக்கையும் அந்த பொறுமையும் தான். நம்பிக்கையோடு அனுப்புங்க. கண்டிப்பாக நடக்காத விஷயத்தை கூட அப்பா நடத்தி தருவார் உங்களுக்கு. ஜெய் சாய்ராம். அடுத்த ஆடியோவில் சந்திப்போம்.